முதலமைச்சர் விஜய் கரூர் செல்வதற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டதை அடுத்து திமுக வழக்கை திரும்பப் பெற்றது. முதலமைச்சரின் பேச்சையும் செய்திகளையும் உச்சநீதிமன்றம் கட்டுப்படுத்த வேண்டுமா எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பிய இந்த வழக்கில் முதலமைச்சர் விஜய் எஃப்ஐஆரில் குற்றவாளியாக சேர்க்கப்படவில்லை என்றும் தெளிவுபடுத்திய நீதிபதி உச்சநீதிமன்றத்தை ஒரு அரசியல் மேடையாக மாற்ற வேண்டாம் என்றும் அறிவுறுத்தினார். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளின் வெற்றிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் முதலமைச்சர் விஜய் 3 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய்க்கு எதிரான 4 வழக்குகளும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு விசாரணைக்கு வந்தது. நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பின் இப்போதுதான் அரசு வழக்கறிஞர் நியமனம் நேர்மையாக நடைபெறுகிறது என அமைச்சர் நிர்மல்குமார் கூறியிருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளித்த அவர் அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் எந்த பாகுபாடும் இல்லை என்றார். தாவிக ஆட்சியை கவிழ்க்க குதிரை பேரம் பேசப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் தலைமறைவாக இருக்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் அரசியல் உள்நோக்கத்துடன் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குதிரை பேரத்திற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஆட்சி கவிழ்ப்பிற்காக தாவேக எம்எல்ஏக்கள் பேரம் பேசப்பட்ட விவகாரத்தில் முதலில் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவரான நரேஷ் என்பவர் வீட்டில் ஆவணங்களும் கணக்கில் வராத லட்சக்கணக்கான பணமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தாவேக அமைச்சரவையில் இணைந்த பிறகும் திமுகவோடு நட்புணர்வோடு தான் இருந்தோம் என்றே திருமாவளவன் கூறினார் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி விளக்கம் அளித்துள்ளது. விசிகவுடனான கூட்டணியை முதலில் முறித்தது திமுக தான் என்பதே திருமாவளவனின் பதிலாக இருந்தது என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியில் ஆற்காடு எம்எல்ஏவான SM சுகுமார், முன்னாள் அமைச்சர் KC வீரமணி ஆகியோர் பங்கேற்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் செவ்வாய்க்கிழமையன்று பெய்த தொடர் கனமழையால் ஏற்பட்ட பெரும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. நிலச்சரிவு குறித்த தகவல் கிடைத்தவுடன் உடனடியாக மீட்புப் பணிகள் தொடங்கப்பட்டன. காயமடைந்த 6 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். குறைந்த விலையில் தங்கக்காசு மோசடி வழக்கில் பெண் காவல் ஆய்வாளர் உட்பட 3 பேரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை ராயபுரம் மகளிர் காவல் நிலைய பெண் ஆய்வாளர் ஷீலா மேரி குறைந்த விலையில் தங்கக்காசு தருவதாகவும் தங்கத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்றும் ஆசை வார்த்தை கூறி பல பெண் போலீசாரை ஏமாற்றியுள்ளார். சென்னை ECRல் ஆம்புலன்ஸ் வருவதற்கு 1 மணி நேரத்திற்கும் மேல் தாமதமானதால் விபத்தில் காயமடைந்தவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. விபத்தில் ராஜு என்பவர் கார் மோதி காயமடைந்தார். ஆம்புலன்ஸுக்கு தகவல் அளித்து 1 மணி நேரத்திற்கும் மேலாக தாமதமாக வந்ததாக கூறப்படுகிறது. மதுரையில் தனியார் உணவகம் ஒன்றில் நபர் ஒருவர் ரவா தோசை சாப்பிட்ட நிலையில் அதற்கு 189 ரூபாய் பில் போடப்பட்டுள்ளது. அதேபோல் ஃபில்டர் காஃபிக்கு 69 ரூபாய் பில் போடப்பட்டுள்ளது. டிப்ஸுக்கும் 4% GST என மொத்தமாக 282 ரூபாய் பில் வந்தது. ஜோலார்பேட்டை விரைவு ரயிலின் ஓட்டுநருக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டதால் ஆவடி ரயில் நிலையத்தில் வண்டி நிறுத்தப்பட்டது. பின்னர் சென்னை சென்ட்ரலில் இருந்து மாற்று ஓட்டுநர் வந்து ரயிலை இயக்கி சென்றார். இதனால் சுமார் அரை மணி நேரம் பயணிகள் காத்திருப்புக்கு ஆளாகினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கனரக வாகனங்களில் அதிக ஒலி எழுப்பக்கூடிய ஏர் ஹாரன்களை காவல்துறையினர் அகற்றியுள்ளனர். மத்திய பேருந்து நிலையம் அருகே சோதனையில் ஈடுபட்ட போது அதிக ஒலி எழுப்பக்கூடிய ஏர் ஹாரன்களை பொருத்தி வந்த கனரக வாகனங்களை நிறுத்தி ஏர் ஹாரன்களை கருவிகளை அப்புறப்படுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உரிய விலை கிடைக்காததால் தர்பூசணி பழங்கள் நிலத்திலேயே அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது.
ஏக்கருக்கு 1,00,000 ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் கிலோ 2 ரூபாய் வரை மட்டுமே விலை போனதால் கடும் நஷ்டத்திற்குள்ளானதாக வேதனை தெரிவித்தனர். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அடுத்த இடையார் கிராமத்தில் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பெண்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தடுத்து நிறுத்திய போலீசாருடன் தள்ளுமுள்ளு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பெண்கள் சாலையில் அமர்ந்து ஒப்பாரி போராட்டம் நடத்தினர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே முருகன் என்பவர் தனக்கு சொந்தமான சுமார் 5 ஏக்கர் விவசாய நிலத்தில் கூட்டமாக புகுந்த காட்டு யானைகள் 50க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களின் குருத்து ஓலைகளை பிடுங்கி சேதப்படுத்தியது. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயி கடையநல்லூர் வனத்துறை அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கட்டப்பெட்டு பகுதியில் தேயிலை தோட்டத்தில் பாறையின் மீது ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த சிறுத்தையை புலி ஒன்று துரத்தும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. எதிர்பாராத தாக்குதலால் சிறுத்தை அங்கிருந்த சாய்ந்த மரத்தின் மீது வேகமாக ஏறி தப்பியோடியது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் விவசாய பகுதிக்குள் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் விரட்டி அடித்தனர். அக்குல் ஜோரை வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை நள்ளிரவில் ஜோரை ஒசூர் பகுதியில் நுழைந்து விவசாயி சுப்பிரமணி என்பவரின் தோட்டத்தில் பயிரிடப்பட்டிருந்த மஞ்சள் பயிரை மிதித்து சேதப்படுத்தியது. கோயம்புத்தூர் மாவட்டம் நவமலை சாலையில் குட்டி கொம்பன் என்கிற ஒற்றை காட்டு யானை சாலையில் ஒய்யாரமாக உலா வருவதை கண்ட வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். கடந்த 2 நாட்களாக ஆழியார் கவியறிவு நவமலை பகுதியில் குட்டி கொம்பன் என்கிற காட்டு யானை முகாமிட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கூடலூர் இரும்பு பாலம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களில் மழையின் தாக்கம் அதிகமாக காணப்படும் நிலையில் கூடலூர் இரும்பு பாலம் ஆற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுவதால் கரையோரம் இருக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே மாணவர்களை கவரும் விதமாக பள்ளியின் சுவர்களில் ரயிலின் முன்பதிவு மற்றும் பெட்டிகள் போல் தத்ரூபமாக வரையப்பட்டிருப்பது வரவேற்பை பெற்றுள்ளது. அரியக்குடியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவர்களை ஆர்வமுடன் வரவழைக்கும் நோக்கில் வகுப்பறைகள் அனைத்தும் ரயில் போல் வரையப்பட்டு அதில் பயணிகள் மற்றும் குழந்தைகள் பயணம் செய்வது போன்ற தோற்றத்தை ஓவியமாக வரைந்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்திற்கு சுமார் 3000 ஆடுகளுடன் 15க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வந்தடைந்தனர். மணப்பாறை, கரூர், சிவகங்கை உள்ளிட்ட பிற மாவட்டங்களில் இருந்து 15க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் சுமார் 3000 ஆடுகளுடன் தஞ்சைக்கு வருகை தந்துள்ளனர். ஒரு நாள் இரவு விளைநிலங்களில் ஆட்டை அடைத்து வைப்பதற்கு 500 முதல் 800 ரூபாய் வரை வசூலிப்பதாக தொழிலாளர்கள் கூறுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரோடு அருகே அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் 81ஆம் ஆண்டு உற்சவ விழாவில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மலையடிவாரம் கோட்டை குளத்தில் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்றனர். மேலும் 14 அடி நீளம் கொண்ட அலகு குத்தியும் உடலில் 32 அலகு குத்தியும் கருப்பசாமி வேடமணிந்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் முதன்முறையாக ஓராண்டின் உண்டியல் காணிக்கை 100 கோடி ரூபாயை தாண்டி மாபெரும் வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனிக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் தனது பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸலத்தில் தோனியின் பெயரை எதிரொலிக்கும் ஒவ்வொரு விசில் சத்தத்தையும் தமிழ்நாடு நினைவு கூர்ந்து வருகிறது எனவும் உங்கள் பயணம் தமிழக விளையாட்டு உணர்வின் ஒரு பொக்கிஷமாக மாறியுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்தோனேஷியாவின் உயரிய விருதான பித்தாங் அதிபூர்ணா பிரதமர் மோடிக்கு வழங்கி அந்நாட்டின் அதிபர் பிரபாவோ சுபியாண்டோ கௌரவித்தார். இந்தோனேஷியாவின் ஒற்றுமை, நிலைத்தன்மை மற்றும் செழிப்பு ஆகியவற்றிற்கு சிறப்பான பங்களிப்பை வழங்கியவர்களுக்கு இவ்விருது வழங்கப்படுகிறது. பிரதமர் மோடிக்கு 35வது சர்வதேச விருது இது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவும் இந்தோனேஷியாவும் இந்து மகா சமுத்திரம் மூலம் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தின் பாலத்தால் பிணைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான தூரம் கடலால் வரையறுக்கப்படுவதில்லை எனவும்
கலாச்சாரத்தால் ஒன்றுபட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கும் பொதுவான நாகரிக பாரம்பரியமாக ராமாயணமும் மகாபாரதமும் விளங்குவதாக கூறினார். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் 20 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இந்தோனேஷியாவில் பெங்களூரு ஐஐஎம் கல்வி வளாகத்தை திறக்கும் ஒப்பந்தமும் கையெழுத்தாகியுள்ளது. இந்தோனேஷியாவில் அதிபர் சுபியாண்டோ உள்ளிட்ட தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் பிரதமர் மோடி. 3 நாடுகள் பயணத்தில் ஆஸ்திரேலியா செல்லும் பிரதமர் அங்கு யுரேனியம் தொடர்பான முக்கிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. குஜராத் மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் பல மாவட்டங்களில் கனமழை பெய்து கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சூரத் உள்ளிட்ட பல நகரங்களில் இடுப்பளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அயோத்தி ராமர் கோவிலில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து விசாரணை தீவிரமடைந்துள்ளது. பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக 124 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக கணக்கு காட்டப்பட்டுள்ளது. கோவில் நகைகள், சொத்துகள் ஏதும் களவு போகவில்லை என்பதை உறுதிப்படுத்திய கோவில் நிர்வாகம் தங்க ஆபரணங்கள் உள்ளிட்ட சொத்துக்களை செய்தியாளர்கள் முன்பு காட்சிக்கு வைத்தது. பெங்களூருவில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட சண்டையில் 11 மாத குழந்தையை தந்தை கோபத்தில் தூக்கி வீசியதில் அக்குழந்தை உயிரிழந்தது. பதறிப்போன பெற்றோர் இருவரும் குழந்தை கட்டிலில் இருந்து கீழே விழுந்து இறந்துவிட்டதாக குற்றத்தை மறைக்க முயன்றனர். போலீசார் நடத்திய விசாரணையில் உண்மை அம்பலமானதை அடுத்து இருவரும் கைது செய்யப்பட்டனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மேர் பாலை பகுதியில் சுழன்று வீசிய புழுதி புயல் காரணமாக மக்களின் பயணங்கள் நிறுத்தப்பட்டு இயல்பு வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்பட்டது. நிலைமை இயல்புக்கு திரும்ப வெகு நேரமாக ஆகியது. ஹார்முஸ் ஜலசந்தியில் சர்வதேச சரக்கு கப்பல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதால் கப்பலில் தீப்பிடித்து எரிந்தது. தீப்பிடித்த கப்பலில் வெளியேறிய கரும்புகை கடல் பரப்பை கருப்பாக்கியது. இந்த விபத்தில் உயிர் சேதம் ஏதும் இல்லை. இதனிடையே ஓமன் கடலில் அடையாளம் தெரியாத தாக்குதலில் மேலும் ஒரு கப்பல் தீப்பிடித்து எரிந்தது. உலகக்கோப்பையில் அடைந்த தோல்வியால் மைதானத்திலேயே நிலை குலைந்து போன போர்ச்சுகல் அணி வீரர்கள் ஜாம்பவான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனது உலகக்கோப்பை கனவு பறிபோவதை எண்ணி மைதானத்திலேயே கண்ணீர் விட்டு சோகத்தில் ஆழ்ந்தார். பள்ளியில் மதிய உணவு இடைவேளையின் போது உணவருந்த மறுத்த தம்பிக்கு அவனது அக்கா உணவு ஊட்டிய செயல் இணையதளத்தில் வெளியாகி காண்போரை நெகிழ்ச்சியில் ஆகியுள்ளது. அக்கா யோகஸ்ரீ தன்னுடைய தம்பிக்கு பாசமுடன் உணவை ஊட்டிவிட சிறுவனும் அடம்பிடிக்காமல் சாப்பிட்டுள்ளான். முதலமைச்சர் விஜய் கரூர் செல்வதை பார்த்து திமுக ஏன் பயப்படுகிறது என மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கரூர் மக்கள் முதலமைச்சருடன் என்ன சொல்லிவிடுவார்கள் என திமுக அச்சப்படுகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். முதலமைச்சர் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தொழிலாளர் நலத்துறை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா மற்றும் உயரதிகாரிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே நடைபெற்ற அமோனியா வாயு கசிவு விபத்து தொடர்பான அறிக்கை முதலமைச்சருடன் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 25% ஊதிய உயர்வு அடுத்த மாதத்திலிருந்து அமலுக்கு வருகிறது. எம்ஆர்பி விலையில் விற்பனை செய்வதை ஊக்குவிக்கவே அறிவிப்பு என அமைச்சர் விக்னேஷ் விளக்கம் அளித்தார். டாஸ்மாகில் மதுபானங்களின் விலை உயராது என அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்தார். பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வாங்கும் ஊழியர்களை பணி நீக்கம் செய்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக போக்குவரத்து துறையில் திமுக ஆட்சியில் இறுதி செய்யப்பட்ட 5 டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பேருந்து மற்றும் பல்வேறு கருவிகளை வாங்க போடப்பட்ட டெண்டர்களை ரத்து செய்துள்ளது தாவேகா அரசு.